அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்பொருள் ஸ்ரீ ஐயப்பன் அவர்களின் சின்முத்திரை பக்தர்களுக்கு உண்மையாக என்ன கூறுகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சபரிமலையில் ஆனந்த சுரூபன் ஸ்ரீ ஐயப்பன் அவர்கள் அமர்ந்து தரிசனம் தரும் நிலை வித்தியாசமானது. இது ஆசன ரூபம் என சொல்லப்படுகிறது. அதாவது யோகாபாதாசனம் அல்லது போக சுத்தாசனம் என சொல்லப்படுகிறது. சுவாமி ஐயப்பன் தபிஷனை கண்பித்ததாக புராணபோவரை தியான துரூபத்தில் இருக்கிறார். மூல விக்கிரகத்தின் கண் சற்றே தியானத்தில், அதாவது திறந்த தியான ரூபத்தில் சிலையாக உள்ளது. கண் சற்று திறந்த ஞான ரூபத்தில் சிலையாக உள்ளது. ஐயப்பனின் கால்களை சுற்றியுள்ள வஸ்திரத்திற்கு வஸ்திர பரந்தம் அல்லது யோக பட்டம் என பெயர். ஐயப்பனுடைய வலது திருச்சக்கரம் சின்முத்திரை என்ற ஞான முத்திரையை காட்டி பக்தர்களை பெருமிதம் அடைய செய்கிறது. இந்த முறையில் 3 விரல் நீட்டியும் ஆள்காட்டி விரலை மடக்கி கட்ட விரலோடு சேர்க்கிறது. இதன் பொருள் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய எவனொருவன் விட்டுவிட்டு தெய்வ சிந்தனையை அடைகிறானோ அவனுடைய ஜீவாத்மாவானது பரமாத்மாவை வந்தடைகிறது என அர்த்தமாக கூறுகிறது. ஐயப்ப சுவாமியின் 3 நீட்டிய விரல்கள் ஆணவம், கண்மம், மாயை, ஆள்காட்டி விரல் ஜீவானாத்மாவையும் கட்டை விரல் பரமாத்மாவையும் குறிக்கிறது. இது தவிர 3 விரதங்களையும், அதாவது 3 விரல்களையும் சத்யத் ஆனந்தம், சச்சிதானந்தம் என கூறுவர். அதாவது நாம் சத்தியமும் ஆனந்தமும் ஆவேன், ஏன் என்னுடைய தெய்வீக ஆனந்தத்தில் தினமும் லயித்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை தரிசிக்க வருபவர்கள் அவருடைய சகல துன்பங்களிலிருந்து மோட்சம் தரும் ஆன ஞானத்தையும் 3 காலங்கள் சுகம், ஐஸ்வர்யம், சாந்தி இவை எல்லாம் கொடுத்து அருள்கிறேன் என ஐயப்பன் சின்முத்திரையை காட்டி அருள் பாலிக்கிறார் என்பதே உண்மையான பொருளாகும். குறிப்பாக ஐயப்பன் அமர்ந்து தரிசனம் தரும் நிலை வித்தியாசமானது. யோக பாதாசனம் அல்லது யோக சித்தாசனம் என கூறுவார்கள். சபரிமலையில் ஆனந்த சுரூபன் ஐயப்பன் அமர்ந்து தரிசனம் தரும் நிலை வித்தியாசமானது. இது ஆசன சுரூபம், அதாவது யோகாதாசனம் அல்லது யோக சித்தாந்தனம் என கூறலாம். ஐயப்பன் தபிஷினை காண்பித்ததாகும். பூர்ண தேபாவர தியான ரூபத்தில் அருள்பாலிப்பறார். மூல விக்கிரகத்தில் கண் சற்று திறந்த தியான ரூபத்தில் தான் சிலை உள்ளது. ஐயப்பனின் கால்களை சுற்றியுள்ள வஸ்திரத்திற்கு வஸ்திரபந்தம் அல்லது யோக பட்டம் என பெயர். ஐயப்பனின் வலதுகை ஞான முத்திரை காட்டி நம்மை ஆசிர்வாதிக்கிறது. இந்த முறையில் 3 விரல் நீட்டியும் ஆள்காட்டி விரல் மடக்கி கட்டை விரலோடு சேர்க்கிறது. இதன் பொருள் மும்மூலமாகிய ஆணவம், கண்மம், மாயை ஆகிய எவனொருவன் விட்டுவிட்டு தெய்வத்தை சரணடைகிறானோ அவனை காட்டுகிறது. சுவாமியின் 3 நீட்டிய விரல் ஆணவம், கண்மம், மாயை ஆகியவற்றை கடைபிடிக்கப்படுகிறது. அதைத்தான் எடுத்து கூறுகிறது. முக்கியமாக ஐயப்பன் என்றாலே அனைத்து மக்களுக்கும், அதாவது அனைத்து விதமான மக்களுக்கும் ஒரு நன்மை பயக்கும் கடவுளாக இருக்கிறார். சபரிமலையில் அருள்பாயும் ஐயப்பனுக்கு கார்த்திகை மாதம் மாலை அணிந்து 48 நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசனம் செய்ய செல்லுவார்கள். சபரிமலையில் அருள்பாலிக்கும் ஐயப்பன் தனது 3 விரல்களை நீட்டி ஆள்காட்டி விரலால் பெருவிரலை தொட்டுக்கொண்டு சின்முத்திரையை காட்டுகிறார். சித் என்றால் அறிவு என பொருளாகும். இந்த வார்த்தையை காலப்போக்கில் மருவி சின் என மாறிவிட்டது. எது உண்மையான அறிவு என்பதை விளக்குவதுதான் இந்த சின்முத்திரையாகும். இந்த முத்திரையுடன் தியான கோலத்தில் உள்ள ஐயப்பனை கண்ணார கண்டு தரிசிப்பதனால் பிறவி பயனை அடைந்த மகிழ்ச்சி தரும். ஒவ்வொரு மாதம் நடைபெறும், அதாவது 3 மாதம் நடை அடைக்கப்படும் போது கிலோ கணக்கில் பசுமையான விபூதியை ஐயப்பன் மேல் சாற்றுவார்கள். அந்த விபூதி தவக்கோல விபூதி என அழைக்கப்படுகிறது. நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த விபூதி பிரசாதத்தை நெற்றியில் தரிசித்து சிறிது உட்கொண்டால் நோய் குணமடையும் என்பது நம்பிக்கையாகும். அத்துடன் ஐயப்பனின் சின்முத்திரையின் மேல் ஒரு ருத்ராட்ச மாலையை போடுவார்கள். இதற்கு தவக்கோலம் என பெயர். அப்போது ஒரு விளக்கையும் ஏற்றி வைப்பார்கள். அந்த விளக்கானது மீண்டும் அடுத்த மாதம் நடை திறக்கப்படும் வரை எரிந்து கொண்டேதான் இருக்குமாம்.
மீண்டும் ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்படும் போது உலகத்தில் பார்வை இந்த கோயிலுக்குள் படும் வேளையில் ஐயப்பனின் தவக்கோலம் களைவதாக நம்பிக்கை. அடுத்த நிமிடம் கோவில் ஏற்றிய விளக்கு அணைந்துவிடும். மனிதன் மனம் அலைவாயும் தன்மை கொண்டது. அதனால்தான் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து ஐயப்ப பக்தர்கள் எப்போதும் ஐயப்பனின் திருநாமங்களை சத்தம் போட்டுக்கொண்டு சரண கோஷம் சொல்கிறார்கள். இவ்வாறு ஐயப்பனின் திருநாமங்களை சொல்லும்போது கவனம் திசை திரும்பாது அந்த ஒளி அலையில் இந்த இடம் முழுக்க பரவி பக்தி அதிர்வை ஏற்படுத்தும். இது வீட்டில் இருப்பவர்கள் மற்றும் சிந்தனைகளோடு அல்லது வேறு பேச்சுக்களோடு இருந்தால் கூட அவர்களது கவனத்தையும் ஐயப்பனை நோக்கி திரும்ப வைக்குமாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.